மறப்பதும் மன்னிப்பதும் அவரவர் விருப்பம். நான் மன்னிப்பு கேட்டேன். அவங்க என்னை மன்னிக்கவே இல்லையே. மன்னிக்கிறதான மனுஷ இயல்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மன்னிப்பு கேட்ட உடனே நம்மளால அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் பனி மாதிரி கரைஞ்சிருமா என்ன? பாண்டியராஜன், வயசு 62. என் பொண்ணுக்கு 21 வயசு இருக்கும்போது அப்போ தான் படித்து முடிச்சிருந்தா. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு 2 வருஷம் கழித்து நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் தான் ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னோட நெருங்கிய நண்பரோட தெரிஞ்சவங்களோட பையனுக்கு நிச்சயம் பண்ணி வச்சேன். நிச்சயம் பண்ண நாள்லேருந்தே 2 பேருக்கும் ஒரே மோதல் தான். நாங்கள் எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு குறிக்கோளோடு இருந்தோம். அவள் எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடணும்னு குறிக்கோளோடு இருந்தா. கடைசியாக நாங்கள் தான் ஜெயிச்சோம். அந்த கல்யாணமும் நடந்துச்சு. அவளை ஜெயிச்சு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதில் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவளும் நான் நல்லா வாழ்கிறேன் தான் அந்த வீட்டுக்கு போனான். ஆனால் சண்டையாகவே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு அழுதுகிட்டே வருவா. சமாதானப்படுத்தி திருப்பியும் அனுப்பிச்சி வைப்போம். குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை பிறந்துச்சு. அப்பயும் அந்த சண்டை ஓஞ்ச பாடில்லை. சண்டைனா சும்மா பேசுகிற சண்டை கிடையாது, அது அடிதடியில் தான் முடியும். எங்கள் பொண்ணு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் எங்கள் குடும்பமான போயிடக்கூடாதுன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி கொண்டு போய் தான் விட்டுட்டு வருவோம். கடைசியாக ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்தா. ஒரு பக்கம் முகம் வீங்கி, காது ஃபுல்லாக ரத்தம் வந்து தலையெல்லாம் கலைஞ்சு இருந்தது. அந்த சண்டையோட காரணம் என்ன தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ என் பொண்ணு நல்லா ஒல்லியாக இருந்தா. இப்போ 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குண்டாயிட்டாலாமா. இந்த சண்டைக்கு என் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சேன். எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டு என் சொந்தக்காரங்க கடைசியாக சொன்னாங்க, அந்த வெயிட்டை தான் கொஞ்சம் குறையமான்னு. அது என் மரமண்டைக்கு கரெக்டுன்னு பட்டு நானும் என் பொண்ணை பார்த்து வெயிட்டை குறைச்சிரு, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும்னு சொன்னேன். விடிகாலில் எந்திரிச்சு பார்த்தா என் பொண்ணு பேர பசங்கன்னு யாரையுமே காணும். ஒரு வாரம் கழிச்சு அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போனேன். அப்போ என் பொண்ணு என்னை பார்த்து கேட்டா, இந்த ஒரு வாரம் மட்டும்தான் நான் அடி வாங்காமல் இங்கே நிம்மதியாக இருக்கேன், திருப்பியும் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுறாதீங்க, வாரம் நான் அடி வாங்கியே செத்து போயிடுவேன்னு. அத்தனை நாள் என் பொண்ணை எப்படியாச்சும் அங்கே வாழ வச்சிடணுன்றது மட்டும்தான் குறிக்கோள். அவள் அங்கே சந்தோஷமாக வாழணுங்கிறது என் குறிக்கோளாகவே இல்லை. சரி, இவன் இங்கே தான் சந்தோஷமாக இருக்கா, கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். நான் திரும்பி வீட்டுக்கு போனால் உன் பொண்ணு யாரு கூடயோ ஓடி போயிருச்சாமேன்னு சொல்லி தெருவில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. என் வளர்ப்பு தப்பில்லை நிரூபிக்கிறதுக்காக என் பொண்ணை எப்படியாச்சும் கட்டாயப்படுத்தி திரும்பவும் அந்த இடத்துக்கு அனுப்பணும்னு நான் நினச்சேன். இந்த முயற்சியில் நான் தோத்துட்டேன். தோத்து 5 வருஷம் ஆகுது. என் பொண்ணை பார்த்து 3 வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் என் பொண்ணு இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்னுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணான். அவள் போடுற ஸ்டோரி, ரீல்ஸ்ல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளோட சிந்தனைகள் என்ன, அவள் எவ்வளோ சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி. அவளை பற்றி முழுசாக தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சும் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம். ஆனால் அவள் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறா. உங்களோட தாட்ஸ்க்கு நிறைய லைக் பண்ணியிருக்கா. எனக்காக என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு வீடியோ போடுங்களேன், அவள் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொன்னாங்க. நம்ம அளவு கடந்து நேசிக்கிறவங்க தான் நமக்கு எப்பவுமே வாழ்க்கையில மறக்க முடியாத பாடத்தை சொல்லி தருவாங்க. பாண்டியராஜன் சார் அவங்க பொண்ணுக்கு எத்தனை அலைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போரிட்டு இலக்கை நோக்கி பயணிக்கும் படகா மாறுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சின்ன திருத்தம், ரம்யா கத்துக்கிட்ட யுக்தி அது அவங்க அப்பா கொடுத்த பாடத்துல இருந்து.